வணக்கம் நண்பர்களே. ப்ரெக்னென்சி பிளான் பண்ணியிருக்கோம். நாள் தள்ளி போயிருக்கு. ஆனால் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்போ பண்ணணும் அப்படின்னு தெரியல. என்றைக்கு பண்ணணும், எந்த நாள்லேருந்து மாதவிடாய் தள்ளி போனதுலேருந்து எத்தனை நாள் கழிச்சு பண்ணணும், எத்தனை நேரம் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல. அப்படியா, உங்களுக்கான வீடியோ தான் இது. பொதுவாகவே ப்ரெக்னென்சி தள்ளி போனதுக்கப்புறம் நீங்கள் எப்போ டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு 28 நாள் 30 நாள் சுழற்சியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்த நாளே கூட பண்ணிக்கலாம், இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறமும் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபெயிண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு லைன் டார்க்காகவும் இன்னொரு லைன் மைல்டாகவும் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணிட்டு திரும்ப செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்சி டெஸ்ட் முக்கியமாக பண்ண வேண்டிய டைம் அப்படின்னா அதிகாலையில் வர்ற முதல் யூரினில் நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் கர்ப்ப காலத்தோட ஆரம்ப நாட்களில் HCG ஹார்மோனோட அளவு யூரினில் விட பிளட்டில் தான் அதிகமாக இருக்கும். அதனால் பீட்டா HCG எடுக்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதிகாலை வர முதல் யூரினில் தான் HCGயோட அளவு நல்லா அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதனால் அதிகாலையில் வர்ற முதல் யூரினில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. கரெக்டாக நீங்கள் ப்ரெக்னென்சி தள்ளி போனதுலேருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் செக் பண்ணீங்க, இல்லை 2 வாரத்துக்கு அப்புறம் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்போர்ட் அக்யூரேட்டாக இருக்கும். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.